நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பெரும்பான்மையான சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட ஒரு விஷயம், ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சை பற்றி சொல்லுங்கள், பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதை பற்றி சொல்லுங்கள். நான் பெரும்பாலும் என்ன சொல்லுவேன்னா, உங்ககிட்ட பழைய தங்கம் இருக்குது, உங்ககிட்ட ஆல்ரெடி நகை இருக்குது அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லை அதை தாண்டி எங்களுக்கு அந்த நகை வந்துட்டு உடஞ்சிருச்சு, ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு, அதை வந்துட்டு எங்களுக்கு வச்சுருக்க விருப்பம் இல்லை, அதை கொடுத்துட்டு புது தங்கம் எடுக்கணும், புது டிசைனில் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போகிறீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு தங்கத்தை வந்துட்டு போட்டுட்டு புது தங்கம் எடுக்க போகிறீங்கன்னா, எல்லா நகை கடைகள்லையுமே பொதுவாக ஒரு 0.5%லேருந்து 1% வரைக்கும் என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கழிச்சிருவாங்க. அதில் இன்றைக்கி ரொம்பவே பிரபலமாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய நகை கடைங்களுக்கு நீங்கள் போகிறீங்க, நீங்கள் ஒரு நகையை போட்டுட்டு இன்ஸ்டண்ட்டாக வேறு ஒரு நகையை எடுக்க போகிறீங்க, செய்கூலி சேதாரம் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 0.5% கழிப்பாங்க. இன்னொரு ஒரு சில கடைகள்லாம் ஆஃபர் இருக்குது, எந்த விதமான விஷயத்தையும் கழிக்காமல் நாங்கள் கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 0.5%-ஐ உங்கள்கிட்ட செய்கூலி சேதாரம் போடுறாங்க இல்லையா, அதில் வச்சு உங்கள்கிட்ட வந்து வசூல் பண்ணிடுவாங்க. ஆனால் பொதுவாக நகை கடைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து 0.5%லேருந்து 1% உங்களுடைய கோல்டு வேல்யூ அன்றைக்கான மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்கோ அதுலேருந்து வந்துட்டு கண்டிப்பாக கழிச்சிருவாங்க. இல்லைங்க நான் நகையை கொடுத்துட்டு பணமாக வாங்கிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பெரிய கடைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா 3%லேருந்து ஒரு 5% வந்துட்டு உங்களுடைய கோல்டு வேல்யூலேருந்து எடுத்துருவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுடைய மார்க்கெட் வேல்யூக்கே நாங்கள் எடுத்துக்கிறோம், இன்றைக்கான எக்ஸாக்ட் மார்க்கெட் வேல்யூக்கே எடுத்துக்கிறோன்னுவாங்க. ஆனால் நீங்கள் அங்கே போகிறப்ப பல ஸ்ட்ராட்டஜிங்களை யூஸ் பண்ணி உங்களை குழப்பி உங்கள்கிட்டருந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, குறைஞ்சது 2-3% வந்துட்டு உங்களுடைய தங்கத்துடைய மதிப்புலேருந்து கழிச்சிருவாங்க. இதுவே எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 0.5%, 1% எடுத்துருவாங்க. உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு சில கடைகளில் ஆஃபர் தரும், அந்த மாதிரி எதுவுமே கழிக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்துட்டு தங்கத்தை வாங்கிக்கணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வேஸ்டேஜில் கொஞ்சம் அதிகமாக வச்சு உங்கள்கிட்ட வந்து அதை வந்துட்டு கரெக்டாக அவங்க வந்துட்டு ஈக்குவல் பண்ணிவிடுவாங்க. அப்போ நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, உங்கள்கிட்ட பழைய தங்கம் இருக்குது, அது உடஞ்சிடுச்சு, பற்ற வச்சு வச்சுருக்கீங்க, இல்லை என்னவா வேணா இருக்கட்டும், அதை எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் வச்சு கோல்டு லோன் எடுங்க. பொதுத்துறை வங்கிகள்லாம் பார்த்தீங்கன்னா 9% இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு கோல்டு லோன் வந்துட்டு கிடைக்குது. ஒரு 3 சவரன் உங்கள்கிட்ட நகை இருக்குன்னா, அந்த 3 சவரன் நகையை பேங்க்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 75% வரைக்கும் பணத்தை வந்துட்டு உங்களுக்கு தருவாங்க. இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டிலேருந்து 75% தருவாங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, 3 சவரன் தங்கத்தை வைக்கிறப்ப உங்களால் வந்துட்டு வரக்கூடிய பணத்தை வச்சு 2 சவரன் தங்கத்தை எடுக்க முடியும். அந்த மாதிரி பண்ணுங்கள். அதுலேயும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். ஒரு சில ஜுவல்லரி ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ப்ரீ புக்கிங்னு வாங்க. இதுவே ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆச்சுங்க. நம்மளுடைய இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஜுவல்லரி ப்ரீ புக்கிங்கை பற்றி போட்டோம். நிறைய பேர் வந்துட்டு அது ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் இல்லை, ஜுவல்லரி அட்வான்ஸ் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு சண்டை போட்டாங்க. நாங்கள் எங்கிட்ட அந்த அந்த பேப்பர் கொடுப்பாங்க இல்லையா, ப்ரொமோஷன் பேப்பர், அந்த டெம்ப்ளேட் மாதிரி, அதில் என்ன இருக்கோ அதை தான் நான் உங்ககிட்ட பார்த்து சொன்னேன். நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி, ப்ரீ புக்கிங் சொன்னாலும் சரி, அட்வான்ஸ் புக்கிங்னு சொன்னாலும் சரி, விஷயம் ஒன்று தான். முன்கூட்டியே பணத்தை கட்டிட்டு ஒரு 5 மாதத்துலேருந்து 11 மாதம் வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடிஞ்சால் வெயிட் பண்ணிங்கன்னா எந்த விதமான வேஸ்டேஜும் கொடுக்காம நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா தங்க நகையை எடுத்துக்கலாம், வேஸ்டேஜாக கொடுக்காம. அப்போ அந்த பணத்தை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இதில் அந்த வேஸ்டேஜாக போகிற பணத்தை வந்துட்டு நீங்கள் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கட்டி ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு நகை எடுக்க போகிறீங்கன்னா ஒரு 10%, 15% வேஸ்டேஜ் அசால்ட்டாக போடுறாங்க. இதுவே இந்த அட்வான்ஸ் புக்கிங்கில் வந்துட்டு நீங்கள் பணத்தை கட்டிடுறீங்கன்னா அதை மிச்சம் முடிச்சிடலாம். அந்த மிச்சம் முடிக்கிறத வந்துட்டு பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டி அந்த நகையை மீட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகிடுது, இந்த இடத்துக்கு அந்த இடம் ஈக்குவல் பண்ணிக்கலாம். இதில் நடுவில் இடைப்பட்ட இந்த ஒரு 5 மாதத்துலேருந்து 11 மாதம் வெயிட் பண்ணுறீங்க இல்லையா, இந்த இடைப்பட்ட காலத்தில் தங்கத்துடைய விலை உயர்னா கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிராமில் கன்வெர்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போ அந்த கிராம்ஸ் வந்துட்டு தங்கம் விலை ஏறினாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, வேஸ்டேஜும் கொடுக்க தேவையில்ல. நீங்கள் புக் பண்ண அன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நீங்கள் நகை வாங்கிக்கலாம். ஸோ இது பெஸ்ட்டான, எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட்டான வே. ஸோ உங்களுக்கு இதை தாண்டி வேறு ஏதாவது வழி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறோம். அடுத்தடுத்து இந்த மாதிரியான டாபிக்ஸில் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ வேணும் அப்படின்றத மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணலாம். நம்மளுடைய பல சேனல்ஸ் நம்மக்கிட்ட இருந்துச்சு. நிறைய சேனல்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கூகுள்லேருந்து இமேஜஸை டவுன்லோட் பண்ணி போட்டதுனால வந்துட்டு ரீயூஸ்டு கண்டென்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள்னால நம்மளால் வந்துட்டு அங்கே வீடியோஸ் போட முடியலை. சேனல் பேர் சொல்லணும்னா ஒன் மீடியா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இப்போ அங்கே ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து சேனல் ஆக்சஸ் போயிட்டனால என்னால் அங்கே வீடியோ போடவே முடியல ஒரு மாதமாக. ஸோ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதில் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன். மேக்ஸிமம் இதுக்கு வராது, ரீயூஸ்டு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ அங்கே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஜுவல்லரி ப்ரீ புக்கிங்னா என்ன, அட்வான்ஸ் புக்கிங்னா என்ன தெரிஞ்சுக்கணுன்னா
நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக போய் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவுக்கும் முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் தான். அது போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் டாட்டா பை பை, சி யூ.